நாம் வீட்டில் திருவிளக்கு ஏற்றுவோம், நமக்கு தெரியும். ஏன் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். விளக்கில் 3 தேவர்கள் இருக்கிறார்கள், 3 தேவியர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள், அதுவும் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் சிந்தனை பண்ணியிருக்க மாட்டீங்க. இல்லை, சிந்தனை பண்ணியிருந்தால் சொல்லியிருக்க மாட்டீங்க. என்ன அது அப்படி கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே மேலே போனால் கீழே வருவது இயல்பு. அதுக்கு பேர் என்ன? புவியீர்ப்பு. நான் இந்த பொருளை இப்படி போட்டால் கீழே விழும், நான் என் பேனாவை எடுத்து போட்டால் கீழே விழும், தண்ணீர் மேலேருந்து கீழே விழும். எந்த பொருள் கீழேருந்து மேலே போனாலும் மேலேருந்து கீழே விழும். ஒரே ஒரு வஸ்து கீழேந்து மேலே மட்டும்தான் போகும், மேலேந்து கீழே வராது. அது எது? அக்னிச்சுடர். அக்னிச்சுடர். ஆகையினால தான் நாம் விளக்கேற்றுகிறோம். என்னுடைய சிந்தனை, சொல், செயல் அது மேலே மட்டுமே போகணுமே தவிர கீழே வரக்கூடாது. என்னுடைய செல்வம், என்னுடைய கீர்த்தி, என்னுடைய செல்வாக்கு மேலே போகணுமே தவிர கீழே வரக்கூடாது. எப்போ கீழே வரும்? ஏன் அந்த ஒளி மேலே போகுது? அதற்கு கணம் கிடையாது. அதுக்கு இந்த கணம் வந்தால் கீழே, இந்த கணம் இல்லை என்றால் மேலே. இதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். அதை தினசரி சொல்லக்கூடியது நம்முடைய திருவிளக்கு. ஆகையினால நம்முடைய தாய்மார்கள் கண்டிப்பாக தினசரி வீட்டில் 2 வேளை தீபம் ஏற்ற வேண்டும். 2 வேளை முடியலை, நான் வீட்டுக்கு வேலைக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன்னு சொன்னால் குறைந்தபட்சம் 1 வேளை தீபம். இதுதான் என்னுடைய முதல் செய்தி. ஏன்னா இந்த தீபத்துக்கு பின்னால் அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. இப்போ நேரடியாக ராமனுக்கு வருவோம். ராமன் ராவணனை வென்ற உடனே, ராமன் ராவணனை வென்ற தினம் விஜயதசமி தினம். விஜயதசமி நன்னாளில் நிறைய நல்லது நடக்குது. அன்னைக்கு தான் மகிஷாசுரனை மகிஷாசுரவர்தினி சம்ஹாரம் பண்ணுகிறான். அன்னைக்கு தான் பாண்டவர்கள் வன்னி மரத்திலிருந்து புதைத்த ஆயுதத்தை மீண்டும் போருக்கு எடுக்கிறார்கள். அன்றைக்குத்தான் ராமன் ராவனுடைய 10 தலையை கொய்து விட்டார். அந்த நாள் விஜயதசமி, வெற்றி திருநாள். 10வது நாள் அர்த்தம், 10வது வெற்றி திருநாள். விஜயதசமியிலேருந்து 20வது நாள் தீபாவளி. ஏன் அப்படின்னா அந்த 20வது நாளில்தான் ராமன் அயோத்திக்கு திரும்புகிறான். ராமன் அயோத்திக்கு திரும்பின நாள் விஜயதசமி, வெற்றி கொண்ட நாள்லேருந்து 20வது நாள் அயோத்திக்கு திரும்புகிறான். ஆகையினால அயோத்தி எல்லாம் தீபாவளியாக இருந்தது. இன்றைக்கு இங்கே தீபாவளியாக இருக்குது, நாளைக்கு நம்ம வீடுகள் எல்லாம் தீபாவளியாக இருக்கும். அதுதான் விஷயம். அப்போது தீபாவளின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தமிழ்நாட்டில் விசேஷமாக ஒரு அர்த்தம் சொல்லுகிறாங்க. என்னென்னா தீப ஒளி. அது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க சொல்கிறது, அப்படி இல்லை. தீப ஆவளி. ஆவளினா வரிசை, தீபங்களுடைய வரிசை. நாளைக்கு லட்சக்கணக்கில் சரை நதி கரையில் அங்கே தீபம் வைக்க போகிறாங்க. ஆகையினால தீபம் என்பதை வாழ்க்கையில் வெற்றி வந்து விட்டது, ஒளி வந்து விட்டது, மேல் நோக்கி செல்லக்கூடிய திசை வந்து விட்டது. அது இன்னைக்கு இங்கே வந்தாச்சு, நாளைக்கு பாரதம் முழுக்க வருகிறது. இதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். 2வது, ராமனுடைய அருங்குணங்கள் என்ன? ராமனுடைய நீங்கள் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபை என்பது, இந்த சபையை நாம் பார்க்கும்போது எல்லாரும் நன்கு கற்று அறிந்தவர்கள். ராமாயணம் கண்டிப்பாக நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க, ராமனுடைய குணங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆகையினால என்னுடைய உரையில் நீங்கள் கேட்டதும் இருக்கும். உங்களுக்கு இந்த சபைக்கு நான் சொல்லணும்னு சில விஷயங்கள் நான் மனசில் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப கற்றறிந்த சபையாக இருக்கிறது. அதில் நான் சொல்ல விருப்பப்படுறேன். என்னுடைய
உரைக்கு நடுவில் அந்தந்த விஷயங்களை நான் சொல்லுகிறேன். இந்த பாரத நாட்டை இணைத்தவர்கள் என்று யாராவது சொல்ல முடியுமானால் ராமனும் கண்ணனும் இந்த நாட்டை இணைத்தவர்கள். எப்படி ராமனும் கண்ணனும் இணைத்தவர்கள்? ராமனுடைய பயணம் என்பது வடக்கிலிருந்து தெற்காக இருந்தது. கண்ணனுடைய பயணம் கிழக்கிலிருந்து மேற்காக இருந்தது. அப்போ ஒருத்தர் வடக்கிலேருந்து தெற்கு, ஒருத்தர் கிழக்கிலேருந்து மேற்கு. ஆதிசங்கரன் 4 பக்கமும் 4 இடத்துல ஸ்தாபனம் பண்ணார் மடத்தை. இப்படி ராமனும் கண்ணனும் உருவாக்கிய தேசம் இந்த பாரத தேசம். பாரதி சொல்லுகிறான், ஞானம் என்பதொரு நாட்டின் பொருளாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர். இந்த நாட்டுக்கு பேரே ஞானம். பாரதம்னா பா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஞானம். ரதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்து செல்லுதல். ஞானத்தை இந்த உலகத்துக்கெல்லாம் எடுத்து சென்ற நாடு ஏனோ காரணத்துக்காக அடிமைப்பட்டது. ஏனோ காரணத்துக்காக அடிமைப்பட்டதன் காரணமாக இந்த நாடு அறிவில்லாத நாடு என்று இந்த நாட்டு மேலே பழி சுமத்தப்பட்டது. இந்த நாடு வறுமையில் இருக்கக்கூடிய நாடு என்று இந்த நாட்டு மேலே ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது. நீங்கள் நினச்சி பாருங்கள், 47 சுதந்திரம் அடைந்தோம். இன்றைக்கு 2020, ஒரு 2024 74 ஆண்டுகளில் உலகத்தின் 5வது பொருளாதார நாடாக நாம் வந்தோம் என்றால் அப்போ இந்த நாட்டில் எவ்வளவு இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த் இருந்திருக்க முடியும்? அது இல்லைன்னா ஒரு வறுமையில் இருந்த நாடு திடீரென்று வந்துட முடியுமா? வரவே முடியாது. அப்போ இந்த நாடு அமுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், தர்மம், பண்பாடு இது எல்லாமே அமுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ ராமனுடைய வரலாறு 500 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்ற வரலாறு என்று சொல்லுகிறோம். தோல்வி எங்கேருந்து வந்தது? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறேன். ராமரை அந்த அயோத்தியில் கோயில் ஆரம்பிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் LK அத்வானி ஒரு ராமரத யாத்திரை ஆரம்பித்தார். அப்போ ராமரத யாத்திரை ஆரம்பித்த உடனே அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, இது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரான யாத்திரை அல்லவா? அப்படித்தான் பிரச்சாரம் இருந்தது, அப்படித்தான் எல்லாரும் சொன்னார்கள். அப்போ அத்வானி அவர்கள் சொன்னார்கள், இது யாருக்கும் எதிராக கிடையாது. ஏன் எதிராக கிடையாது? இந்த யாத்திரை போலி மதசார்பின்மை என்ற இந்திய நாட்டினுடைய அரசினுடைய கோட்பாட்டுக்கு எதிரானது. இந்த யாத்திரை போலி மதசார்பின்மை என்று சொல்லக்கூடிய இந்திய அரசாங்கத்தினுடைய கோட்பாட்டுக்கு எதிரான யாத்திரையே தவிர எந்த மதத்துக்கும் எந்த பிரிவினருக்கும் எதிராக கிடையாது. எங்கேருந்து வந்தது இந்த நாட்டில் போலி மதசார்பின்மை? நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஹிந்துக்களுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. என்ன வீக்னஸ் இருக்குன்னா, எல்லாருக்கும் அந்த வீக்னஸ் இருக்குது. நான் எப்படி நல்லவராக இருக்கிற யார் மனிதர் எல்லாரையும் நல்லவராக தான் பார்ப்பார். ஒரு தீய எண்ணம் இருக்கிற ஆள் எல்லாரும் கெட்டவராக தான் பார்ப்பார். அதாவது மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. துரோணாச்சாரியார் மேலே 2 பேருக்கும் கோபம் வந்துடுதான். யாருக்கு? துரியோதனனுக்கு கோபம் வந்துடுதான். என்ன கேட்டால், நீ எனக்கும் குரு, பாண்டவர்களுக்கும் குரு, பாண்டவர்களுக்கு மட்டும் எல்லாம் சொல்லிக் கொடுக்குற, நல்லா சொல்லிக் கொடுக்குற, ஆனால் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாட்டேங்கிற, எங்கள் 100 பேருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிற, என்ன காரணம்? அப்போது அவர் என்ன பண்ணாராம், தர்மனை கூப்பிட்டு துரியோதனையும் கூப்பிட்டு, நீங்கள் 2 பேரும் இந்த நாடு முழுக்க போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த நாட்டில் எத்தனை நல்லவங்க இருக்காங்க, எத்தனை கெட்டவங்க இருக்காங்க, எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுக்கணும்ட்டார். 2 பேரும் நாடு முழுக்க போயிட்டு வந்தாச்சு. லிஸ்ட்டு கேட்குறார்.
தர்மன்ட்ட கேட்குறார். தர்மன் சொன்னா, இந்த நாட்டில் எல்லாரும் நல்லவர் தானே, ஒரு கெட்டவர் இல்லையே. இது தர்மன். துரோணன் சொன்னா, எவையா இங்கே நல்லவன் இருக்கான், அத்தனை பசங்களா அயோக்கிய பசங்க. இது துரோணன் சொன்ன. என்ன பார்வை? தர்மனுக்கு நல்லது மட்டுமே பார்க்க தெரியும் என்பது பார்வை. இவருக்கு என்ன பண்ணணும், கெடுதல் மட்டுமே பார்க்க தெரியும் என்பது பார்வை. நம்ம சமுதாயம் நமக்கு நல்லதை மட்டுமே பார்க்க கற்றுக் கொடுத்த சமுதாயம். ஆகையினால நமக்கு கெடுதல் என்னன்னு தெரியாது. நாம் நல்லவனாக இருக்கிறதுனால எல்லாரையும் நல்லவன் நினைக்கிறோம். ரெண்டாவது ஒரு போட்டி வச்சார். ரெண்டாவது போட்டியில் ஒரு சின்னதாக ஒரு ரூம் காமிச்சு, உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் தரேன், இந்த 1 மணி நேரத்தில் அந்த ரூம் நிறைஞ்சிருக்கணும். அந்த ரூம் நிறைஞ்சிருக்கணும். அவங்க 100 பேர், இவங்க 5 பேர், கடன்னு 100 பேரும் சேர்ந்து வைக்கலான்னு ஒரு ரூமை நிரப்பிட்டுருக்கான். 5 பேரும் ஜாலியாக பேசிட்டு, நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் அரட்டை அடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு அப்படிலாம் சொன்னால் தான் நம்ம காலத்துக்கு புரியும். நேரம் நெருங்க போகுது. 1 மணி நேரத்தில் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. 5 நிமிஷத்துக்கு முன்னால் அழகாக இந்த மாதிரி ஒரு தீபத்தை எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் வச்சுட்டாங்க. இப்போ இவங்க பூட்டின ரூமை திறக்க முடியல, வச்சோலாக கிடக்குது, நிரப்பி வச்சிருக்கான். இவங்க ரூமில் தீபமாக இருக்குது. அப்போது நம்ம வேலை தீபத்தை ஏற்றுவது. இதில் எங்கே அறியாமை வருகிறது என்று கேட்டால், நான் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லிட்டேன்ல, இப்போ நான் சொல்லுகிறேன் பாருங்கள். 2 விஷயம் சொல்லுகிறேன். நான் ராமாயணத்துக்கு வருவேன், ராம ஜென்மபூமிக்கு வருவேன், நாளைக்கு என்ன சொல்லணுங்கிறதுக்கு வருவேன். கொஞ்சம் பொறுமை. என்ன விஷயம் நமக்கு தெரியவில்லை என்றால், நமக்கு நம்மை தெரியுமே தவிர நம்ம எதிரியே தெரியாது. இந்த யுத்தம் நடந்தது இல்லையா, நாம் முகலாயர்கள் கூட அடிமைப்பட்டோம். நாம் எவாஞ்சலிஸ்ட் அந்த ஆங்கிலேயர்களில் அடிமைப்பட்டோம். அதுக்கு முன்னால் நம்ம யுத்தம் எல்லாம் தர்ம யுத்தமாக இருந்தது. தர்ம யுத்தம்னா என்ன? தர்ம யுத்தம்னா உதயத்திலேருந்து அஸ்தமனம் வரைக்கும் யுத்தம் இருக்கும், அதுக்கப்புறம் யுத்தம் இருக்காது. தர்ம யுத்தம்னா அந்த பேரிகை முழங்குவார்கள் அல்லவா, அவர்கள் மீது அம்பு விடக்கூடாது. ஏன்னா அவங்க அடிச்சுட்டே இருந்தால் தான் இவங்க உற்சாகமாக சண்டை போட முடியும். அந்த பேரிகைகள் முழங்குவர்கள் மேலே அம்பு விடக்கூடாது. யார் எந்த யானையில் இருக்கிறவன் மேலே யானை தான் சண்டை போடணும், குதிரையில் இருக்கிறவன் மேலே குதிரைப்படை தான் சண்டை போடணும், காலால் இருக்கிறவன் காலால் இருக்கிறவன் தான் சண்டை போடணும். ராஜாவை வீழ்த்தி விட்டால் அரசு வீழ்ந்து விடும். எல்லாரையும் ஜெயிக்கணும்னு அரசு இல்லை, செஸ் மாதிரி தான் அது விளையாட்டு. இதுதான் தர்ம யுத்தம். மக்களை தான் வீழ்த்தணும்னு அவசியம் கிடையாது. முகலாயர்கள் வருகிறார்கள், ஸ்டடி பண்ணுகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? யுத்தத்தை கொரில்லா யுத்தம் என்று ஆரம்பிக்கிறோம். ராத்திரி நேரத்தில் தாக்குதல் நடத்துகிறாங்க. நம்மால் எதிர்பார்க்கல. ராத்திரி நேரத்தில் தாக்குதல் நடத்துறது, ஓஹோ நமக்கு இந்திய நாடு பாரத நாட்டுக்குள்ளே தர்ம யுத்தம் உண்டு, பாரத நாட்டுக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் வராரே அவருக்கு இந்த தர்மம் தெரியணும்னு அவசியம் இல்லையே. பேரிகை யாரெல்லாம் அடிக்கிறார்களோ அவங்கெல்லாம் முதல்ல அடிக்கிறாங்க. நம்மளுக்கு உற்சாகம் போகுது. ராஜாவுடைய அந்த கிரீடத்தை அடிக்கிறான், கீழே விழுந்த உடனே ஐயோ அபசகுணமே நம்மால் பயந்து போகிறான். நம்மளை ஒரு சைக்காலஜிக்கல் வாரில் நம்மளை கொண்டு வந்து நம்மை வெற்றி பெறுகிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்மை வெற்றி பெறுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு கொள்கை இருந்தது. பின்னால் வந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு கொள்கை இருந்தது. இப்போ நான் சொல்கிற வார்த்தைக்கு பாருங்க, மதசார்பின்மைன்னு ஒரு வார்த்தை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மதசார்பின்மை என்று வார்த்தை. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்கிற வார்த்தை. இந்திய நாடு மதசார்பற்ற நாடு. இந்திய நாட்டில் நீ இப்படி சொல்லலாமா, நீ இப்படி செய்யலாமா, நீ இப்படி செய்யலாமா?
இந்திய நாடு மதசார்பற்ற நாடு, 100க்கு 100 உண்மை. ஆனால் நீங்களும் நானும் சம்பத்தியும் நம்ம தம்பியும் மதசார்பற்றவர்களா? ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, அதில் ரிலிஜியன் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது, ஹிந்து அப்படின்னு எழுதுறீங்க, கிறிஸ்டியனாக இருந்தால் கிறிஸ்டியன் என்று எழுதுகிறார், இஸ்லாமாக இருந்தால் இஸ்லாம் அப்படின்னு எழுதுகிறார். மதசார்பற்றவன்னு யாராவது எழுதுகிறாங்களா? சார், மதசார்பற்ற தன்மை என்பது தேசத்துக்கான கோட்பாடு, சமூகத்துக்கான கோட்பாடு, தனிநபருக்கான கோட்பாடு கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தனிநபருக்கான கோட்பாடு கிடையாது. அகிம்சை என்ற ஒரு கோட்பாடு. இந்த அகிம்சை என்ற கோட்பாடு தனிநபருக்கான கோட்பாடு. நான் ஆன்மீகத்தில் உச்சத்தை அடைய வேண்டும், நான் எதையும் கொல்லக்கூடாது. ராமலிங்க வள்ளலார் அங்கே இருக்கிறார் இல்லையா? வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு பேசினவர். கொல்லாமை வள்ளுவர் எழுதினார். ஆனால் இப்போ நீங்கள் டிவியில் சமீபத்தில் பார்த்துட்டு இருந்தால் அந்த பாண்டேக்கும் நம்ம நல்ல ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுவார், அவருக்கும் ஒரு டிபேட் வருது, துஷ்யந்த் ஸ்ரீதர். அப்போ துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்கிறார், ராமன் மாமிசம் சாப்பிட்டார் அப்படிங்கிறார். சண்டை வருது. ராமர் ஒரு சத்திரியர், ஒரு ராஜா. ராஜா எப்படி மாமிசம் சாப்பிடாம இருந்திருப்பார்? சார், எங்கெங்கெல்லாம் அவர் எப்படி சாப்பிட்றாருங்கிறது இருக்குது. அப்போ சத்திரிய. ஆனால் வசிஷ்டர் யாராக இருந்தார்? விஸ்வாமித்திரர் யாராக இருந்தார்? அப்போ அகிம்சை என்பது சமுதாயத்தின் குணம் இல்லை, தனிநபருக்கான குணம். இங்கே என்ன வந்தது 47க்கு பிறகு, இல்லை 47க்கு முன்னால் புத்தர் ஆரம்பித்த காலத்திலிருந்து, அதான் சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார். விவேகானந்தர் இயக்கம் இல்லையா? எப்போ நம்மளுடைய வீழ்ச்சி ஆரம்பித்தது என்றால் புத்த மதத்தை தவறாக புரிந்து கொண்ட போதுன்னு சொல்கிறார். அப்போ என்ன ஆகுது? ஹிந்துக்கள் எல்லாம் அகிம்சாவாதிகள், அடித்தா வாங்கிட்டே இருக்கணும். இந்த வடிவேல் சொல்லுவான்ல, என்னடா ஏண்டா அடித்தா, நான் ரொம்ப நல்லவன் என்ன அடிச்சுட்டேன். அப்போ ஹிந்துக்கள் என்றால் அகிம்சாவாதி, அடிக்கவே கூடாது. நீயும் நானும் செக்யூலர், எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். ஆனால் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது தப்பு கிடையாது, அவங்க மதம் கற்றுக் கொடுத்துருக்காங்க, தப்பாகவே நான் சொல்ல மாட்டேன். அது எப்படி தப்பு சொல்கிறது? இந்த இடத்துல நாம் சமூக கோட்பாட்டை தனிநபருக்கும், தனிநபர் கோட்பாடை சமூகத்துக்கும், நான் சொன்னது புரிஞ்சு வச்சா எல்லாருக்கும், இங்கிற இந்த ஆடியன்ஸுக்கு புரிஞ்சு வச்சா, இதை பண்ணினதின் விளைவுதான் நமக்கு தோல்வி கிடைக்க ஆரம்பித்தது. அடிக்கும் போது நாம் அடிய வாங்கணும்னு நமக்கு நம்முடைய தலைவர்கள் சொன்னார்கள். ஆனால் அயோத்தி ராமனுடைய விஷயத்தில் அப்படி நடக்கவே இல்லை. 1528 பாபர் இடித்த காலத்தில் இந்த 500 ஆண்டு காலம் போராட்டம் நடந்தது. அப்போ நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு ஒரு கோட்பாடில் ஒரு தவறு இருக்கிறது, நம்ம மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இது கோட்பாடில் உள்ள தவறு. நம்மை நமக்கு தெரியும், மற்றவர்களை நமக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இதையும் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் பின்னால் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இப்போ 10 அவதாரத்தில் ராம அவதாரம் 1 இல்லையா? கடைசி அவதாரம் கல்கி அவதாரம். இப்போ உங்களை யாராவது கூப்பிட்டு கல்கி அவதாரத்துக்கு இந்த உலகத்தை தயார் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? யாரோ ஒரு முட்டாள், யாரோ ஒரு பைத்தியக்காரன் தான் நம்மகிட்ட சொல்கிறானே அப்படின்னு. ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுக யுக. எப்பெல்லாம் அதர்மம் தாழ்ந்து தர்மம் நானே அவதரிப்பேன், நீ கவலைப்படாதடான்னு சொல்லிட்டு போயிட்டா இருந்தாலும் நான் வருவேன், நீ கவலைப்படாத அப்படின்ட்டாரு. ஆனால் ஆகையினால கல்கி அவதாரத்துக்கு உன்னை தயார் செய் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் மேற்கிலிருந்து வந்த ஒரு மதம்
அவருடைய வருகைக்காக இந்த உலகத்தை தயார் செய்யணும் சொன்னது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் வருவார், அவருடைய வருகைக்காக இந்த உலகத்தை தயார் செய்யுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய செய்தியை கொண்டு போங்க, பிரசுரம் அடித்து கொடுங்க, கோயில் வாசலில் ட்ரம் பீட்டுங்க, இந்துக்களெல்லாம் பார்த்து பாவம் என்று சொல்லுங்கள், பாவி என்று சொல்லுங்கள். இப்படி சொன்னால்தான் அவர்கள் மாறி வருவார்கள். அப்போது அவர்களுக்கு அது மதக்கடமை. புரிஞ்சு போச்சா? ஏன்னா அவருடைய வரவுக்கு இந்த உலகத்தை தயார் செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களை மதம் மாற்ற வேண்டும் என்பது கடமை. சார், நான் கண்டிப்பாக எந்த கிறிஸ்தவர்களையும் தப்பாக சொல்லலை. ஏன்னா மதம் அவர்களுக்கு அப்படி ஒரு கடமையை விதித்திருக்கிறது. அதே தான் இப்போ பாருங்க, அவங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு பேர் குரூசைடு என்று பெயர். குரூசைடு என்ற வார்த்தை எத்தனை பேர் இங்கே கேள்விப்பட்டிருக்கிறீங்க? எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. குரூசைடு என்றால் சிலுவை போர் என்று அர்த்தம். சிலுவை போர். யாருக்கு மீது சிலுவை போர்? யார் நம்பவில்லையோ அவர்கள் மீது சிலுவை போர். யார் அவரை எதிர்க்கிறார்களோ அவர்கள் மீது சிலுவை போர். நாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நமக்கு ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கண்டிப்பாக தெரியும். ஜிஹாத்துக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புனித போர். யார் மீது அந்த புனித போர்? யார் அந்த இறைதூதரை நம்பவில்லையோ, யார் அந்த ஒற்றை இறைவனை நம்பவில்லையோ, யார் தாருல் ஹராபில் இருக்கிறார்களோ அவர்களை தாருல் இஸ்லாமாக மாற்றுவதற்காக அந்த புனித போர். இப்போ நான் கேட்குறேன், அங்கே குரூசேட் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது, இங்கே ஜிஹாத் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. சனாதனத்தில் அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதா? இல்லை. அப்போ நாங்கள் என்ன மாதிரியே அவரும் எல்லா தெய்வங்களையும் ஏற்றுக்கொள்ளுவார் என்று நான் நினைத்தால் எனக்கு என்ன? நான் ஐயப்பனை ஏற்றுக்கிறேன், ராமனை ஏற்றுக்கிறேன், கிருஷ்ணனை ஏற்றுக்கிறேன், சிவனை ஏற்றுக்கிறேன், பார்வதியை ஏற்றுக்கிறேன், 33 கோடி தேவர்களையும் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்கள் தெய்வத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவதும், அதே மாதிரி அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று எதிர்பார்க்கும் போதுதான் நான் ஏமாந்து போகிறேன். இந்த வித்தியாசம் நமக்கு சொல்லப்படுவதில்லை. நமக்கு என்ன எல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்று, எல்லா தர்மமும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தர்மமே எல்லா இடத்துலையும் ஒன்று கிடையாது சார். தர்மம் காலதேசமான வர்த்தத்துக்கு தக்கன மாறுகிறது, டொப்போகிராஃபிக்கலாக மாறுகிறது, இடத்துக்கு தக்கன மாறுகிறது. அதை நம்ம பேசுகிறதா இருந்தால் இன்னொன்று போய்கொண்டே இருக்கும். ஆகையினால் நாம் இங்கன்னா எங்கே தோல்வி அடைந்தோம் என்றால், நாம் எதிரிகள் என்று புரிந்து கொள்ளாமல் நம்ம தர்மம் அவங்களுக்கு அப்ளை ஆகும் நாம் நினைச்சதுனால நாம் ஏமாந்து விட்டோம். ஆகையினால் 1000 வருஷம் அடிமையாக இருந்தோம். 1000 வருஷம் அடிமையாக 800 ஆண்டுகள் முகலாயர்கிட்ட அடிமையாக இருந்தோம். 200 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கிட்ட அடிமையாக இருந்தோம். இந்த அடிமையாக இருந்த காலத்தெல்லாம் நம்மளை என்ன நினைத்து கொண்டார்கள்? ஆனால் ஒன்றே ஒன்று, அடிமையாக இருந்த காலத்தில் கூட நாம் நம்முடைய சுயத்தை இழக்கவில்லை. நமக்கு ஜஸ்யா வரி இருந்தது, நாம் படித்திருப்போம். ஜஸ்யா வரி இருந்தது, ஜஸ்யா வரி நாம் கட்டினோம். ஏன்? கோயிலுக்கு போகிறதுக்கு வரி கட்டினோம். இன்றைக்கும் அறநிலைத்துறை நம்மகிட்ட மட்டும்தான் கோயிலுக்கு போகிறதுக்கு வரி வாங்கிட்டு இருக்காங்க, வேறு யாருக்கும் வாங்கல. அதாவது இன்றைக்கி ஜஸ்யா வரி கூட்டிகிட்டே இருக்கு. தரிசன கட்டணம் 100 ரூபாயிலேருந்து 1000, 2000 ரூபா, வைகுண்ட ஏகாதேசிக்கு 5000 ரூபா. இது திராவிட மாடல் ஜஸ்யா வரி, அவ்வளோதான். நாம் இப்போவும் இந்துவாக இருக்கிறதுக்கு ஜஸ்யா வரி தான் கட்டிகிட்டு இருக்கோம். நாளைக்கு கோயில் போகிறோமா இல்லையாங்கிறது நேற்று வரைக்கும் தெரியாது. இது ஒரு ஜஸ்யா வரி. ஜஸ்யா வரி காலகட்டத்தில் தான் நாம் இருந்திருக்கோம். ஆனால் நாம் நம்முடைய இந்துத்தன்மையை இழக்கவில்லை. ஆகையினால் அந்த போராட்டம், அந்த செயின் நமக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதன் காரணமாக இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய இதிகாசம். நான் கண்ணனை பற்றி சொன்னேன், ராமனை பற்றி சொன்னேன். கண்ணனை பற்றி பாரதி ஒரு பாடல் சொல்லுவான்.
ஊருக்கு உழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதி மெஞ்ஞானம். எது மெஞ்ஞானம்? போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதி மெஞ்ஞானம். அவன் பாடினது கண்ணனை வச்சு, கண்ணன் நினைத்து பாடினான். ஏன்னா அந்த போர்க்களத்தில் கண்ணன் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பு அகலவில்லை, கொஞ்சம் கூட பதட்டமில்லை. அந்த குணம் அவனுக்கு முன்னாலேயே ராமனிடத்தில் இருந்தது. நீ போயா காட்டுக்குன்னு சொல்லும் போது ராமன் முகத்தில் சிரிப்பு அகலவில்லை. உனக்கு மணிமுடி கிடையாதுன்னு சொல்லும் போது ராமன் முகத்தில் சிரிப்பு அகலவில்லை. அப்போ தாயிற் கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற 2 பெரிய வார்த்தைக்கு இலக்கணமாக இருந்தவன் ஸ்ரீராமன். இன்னைக்கு இந்த உலகத்தில் அதை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லையே. இப்போது நம்ம அதைத்தான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் நாம் சொல்லிடுவோம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் புல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் நம்ம சொல்லிடுவோம். மாதா பிதா குரு தெய்வம் நாம் சொல்லிடுவோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தழுவது சாலவும் நன்று நாம் சொல்லிடுவோமா? இதெல்லாம் ராமன் நமக்கு சொல்லித்தந்த பாடம், ஹிந்து தர்மம் நமக்கு சொல்லித்தந்த பாடம். ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் போய் சேர்த்திங்கன்னா என்ன வரும் தெரியுமா? ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் டு பெஸ்ட் ஆஃப் வெயில் ஆஃப் வாட்டர், ஜாக் ஃபெல் டவுன். ஜாக் அப்படி கீழே விழுவான். விழுந்த உடனே கிளாஸில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் கைதட்டும். என்ன கீழே விழுந்துட்டான்ல, ரசிக்கணும்ல. ஹம்டி டம்டி சாட் ஆன் அ வால், ஹம்டி டம்டி ஹேட் அ கிரேட் ஃபால். கீழே விழுவான், அந்த மிஸ்ஸும் விழுவாங்க, குழந்தைங்கள்லாம் கைதட்டும் இல்லையா? ஹிக்கரி டிக்கரி டாக், மவுஸ் ரேன் அப் த கிளாக், கிளாக் ஸ்ட்ரக் டவுன், மவுஸ் ரேன் டவுன். எலி ஓடி போயிடும், கடான கைதட்டும். அடுத்தவன் கஷ்டப்படுறத கைதற்ற ஒரு மொழி. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆங்கிலம் என்பது ஒரு மொழியாக இங்கே திணிக்கப்படவில்லை, அது ஒரு பேக்கேஜாக திணிக்கப்பட்டது. பேக்கேஜ்னு என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னால் ஒரு கலாச்சாரம், அதுக்கு பின்னால் ஒரு வழிபாட்டு முறை. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டோம்? இந்த தமிழ் மாதிரி சமஸ்கிருதம் மாதிரி தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அவங்க சொல்லி தருவாங்கன்னு நினச்சிட்டோம். சொல்லித்தரலை. ஆகவே அந்த ராமனுடைய பண்பு அங்கு இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால குடும்பம் இல்லை சார். ராமனுடைய சிறப்பு என்ன? ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல். இந்த ஒரு சொல்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஒரு சொல். பாரதி பாடுனா, எடுத்த காரியம் யாவனும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மெற்றாங்க, விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. விடுத்த வாய்மொழிக்கு வெற்றி. நான் ஒன்று சொன்னால் அது நடக்கணும், இல்லைன்னா நான் பேசக்கூடாது. விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. பிள்ளையாரை பார்த்து பாட ஆரம்பித்த உடனே நீங்கள் சொல்லுவீங்க, வாக்குண்டாம் நல்ல மலர் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் ஏன்னு. வாக்கு சக்தி, வாக்கு சக்திங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஹிந்து பாரம்பரியத்தில் வாக்கு சக்திங்கிறது ரொம்ப முக்கியம். வாக்கு தவறினா மரியாதை கிடையாது சார். ஹரிச்சந்திரனுடைய வாக்கு என்ன? வாழ்நாள் முழுக்க நான் உண்மையை கடைப்பிடிப்பேன். ஒரே ஒரு பொய் சொல்லியிருந்தா அவன் நல்லா இருந்திருக்கலாம் ஐயா வாழ்க்கையில். அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தவன் தான் ராமன், மறந்து விடாதீர்கள். ஒரே ஒரு வாக்கு சொல்லியிருந்தா அவன் நல்லா இருந்திருக்கலாமே, பொய் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கலாமே. அப்போ வாக்குங்கிறது எவ்வளவு முக்கியம். நீங்களெல்லாம் பெண்கள், குறிப்பாக பெண்களுக்காக இந்த 16 செல்வங்கள் இருக்கு இல்லையா? நான் ராமாயணம் மட்டும் சொல்ல வரல. இந்த 16 செல்வங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறையா தெரியுமா? பாருங்க, இந்த தங்கவேல் ஒரு சினிமாவில் உப்மா செய்வது எப்படிம்பா,
அவர் சொல்லும்போது தங்களை என்எஸ் கிருஷ்ண மதுரன்னு நினைக்கிறேன். அவன் சொன்னபோது அதுதான் தெரியுமே அப்படின்னு மதுரம் சொல்வாளா? அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறேன், சொன்ன உடனே இந்த பக்கத்துலேருந்து அதுதான் தெரியுமேன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. பாருங்க, அபிராமி பதிகத்தில் வருகிறது, இந்த 16 செல்வங்களை தினசரி நீங்கள் திருவிழாக்கு முன்னால் சொல்லணும். என்ன அது அப்படின்னு கேட்டால், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத. யாருக்கு தெரியும்? அதுதான் தெரியும்ல, தெரியும் தானே? யாருக்கா தெரியுமா? இப்போ சொல்ல முடியுமா? கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும். அவர் அபிராமி பட்டர் அப்படி பாடினார். நாங்கள் விளக்கு பூஜையில் அன்பகதா கணவர்னு பாட சொல்லியிருக்கோம். அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும். மாறாத வார்த்தை என் குணத்தில் வரணும். தசரதன் மாறலை சார், 2 வரம் கொடுத்தான். அதை கையை போய் கேட்குறா. கையை கேட்ட உடனே அதான் அந்த வாய் இது இந்த வாய் அப்படின்னா தசரதன் சொல்லலைல்ல. சொல்லியிருந்தா ராமாயணமே நடந்திருக்காது. அப்படித்தானே? நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன புரோநாட்டில் எழுதி கொடுத்துருந்தா தசரதன்? இல்லையே, நான் மறந்தே போயிட்டேனப்பா. அன்னைக்கு ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு எமோஷனில் சொல்லியிருப்பேனப்பா. சொல்லியிருக்கலாமா இல்லையா? ராமன் சொல்லிட்டான், நான் வீட்டுக்கு காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டான். அங்கேருந்து பரதன் வர்றான், எல்லாரும் கூப்பிட்றாங்க, சொன்னது சொல்லட்டும்பா, நீ வந்துருப்பா, நீ காட்டுக்கு போகாதப்பா. ராமன், ஆமாப்பா நீங்கள்லாம் சொல்லிட்டீங்கப்பா, நான் திருப்பி வந்துடுறேன்ப்பா. வந்தானே? வரல. வாக்கு சக்தி என்றால் என்ன என்பது ராமாயணம் காட்டிய பாடம், தசரதன் காட்டிய பாடம், ஹரிச்சந்திரன் காட்டிய பாடம், அந்த வம்சத்தில் வந்த ராமன் காட்டிய பாடம். இன்றைக்கி நாம் எவ்வளவு கேஷுவலாக பொய் சொல்கிறோம். எனக்கு தெரியும், ஒரு ஆள் பொய் சொல்கிற ஒரு ஆள் நான் உண்மையே சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்பிக்கை இல்லை. இந்த ஆள் பொய் எப்படி பொய்யா சொல்லாமலா ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு 7 வருஷம் பிரச்சாரக்காக இருந்தேன் சார் சொன்னார்ல. நான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் போனேன். அப்போது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் இந்த ஆன்டிடேட்லலாம் கையெழுத்து போட வேண்டியிருக்கும், உங்களுக்கு தெரியும். அப்போ நான் சொன்னேன், 7 வருஷம் நான் பொய்யே சொன்னதில்லை சார். அவருக்கு ஆச்சரியம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்க முடியுமா? அது வாழ்க்கை, ராமனுடைய வாழ்க்கை. பொய்யே சொல்லாத வாழ்க்கை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுற வாழ்க்கை. இன்னைக்கு சொன்னதை சொல்வோம், சொன்னதை செய்வோம், சொன்னதை செய்வோம் செய்ய மாட்டோங்கிற மாதிரி கடைசியில் எப்போ சொன்னோன்னு மாறிட்டு இருக்குல்ல. அப்புறம் 500ல் 490 பண்ணிட்டோம், 500ல் 890 பண்ணிட்டோம். சார், வாழ்க்கையில் எந்த விஷயத்தை ராமன் கற்றுக் கொடுத்தான் பாருங்க. காட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். காட்டுக்கு போயிட்டான், கங்கை கரைக்கு போயிட்டான். பரதன் வருகிறான். பரதன் வந்த உடனே கேட்குறான், என்ன இது அயோக்கியத்தனமாக? உடனே சண்டை போடுறான், தசரதன்ட்ட போய் சண்டை போடுறான். வரத்துக்கு முன்னாலே தசரதன் முடிஞ்சு போயிடுது. எல்லாட்டையும் சண்டை போடுறான். ராமனை கூட்டுட்டு போகணும்னு பரப்படுறாங்க. தசரதன் ராமனை கூட்டுட்டு போகிறதுக்கு போகும்போது, பரதன் போகும்போது, பரதன் கூட போனவர்கள் கம்பராமாயணம் சொல்கிறது 60,000 பேர். எத்தனை பேர்? நான் சொல்லுவேன், அரசியலில் முதல் நடைப்பயணத்தை ஆரம்பித்தவன் பரதன். அரசியலில் முதல் நடைப்பயணத்தை ஆரம்பித்தவன் பரதன். 1-2 பேர் கூட போகல, 60,000 பேர் கூட போனாங்க. 60,000 பேர் கூட போய் ஏன் கூட போனாங்க? தர்மத்தை நிலைநிறுத்தணும்னா அவன் தர்மத்தை நிலைநிறுத்த போகிறான். ராமனை போய் கூப்பிடுறான், நீ வாடா வந்துரு இல்லை. அப்பவும் ராமன் மனம் மாறவில்லை. அப்போ ராமன்கிட்டேருந்து பாதுகையை வாங்கி கொண்டு சித்திரக்கூடத்தில் பாதுகையை வாங்கி கொண்டு
அயோத்தியில் அதை வைத்து செங்கோல் ஆட்சி புரிந்தான். அந்த பாடல் அப்படி தான் வருகிறது. நான் சமீபத்தில் ஒரு கம்பன் கழகத்தில் பேசும்போது செங்கோலையும் ராமனையும் பரதனையும் இணைத்து பேசியிருக்கேன். அது இப்போ இந்த இடத்துக்கு வேண்டாம். நம்ம இங்கே செங்கோல் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போது அந்த இடத்துலையும் ராமன் மாறவில்லை. அங்கேருந்து குகன்கிட்ட போகிறான். குகனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான். சார், நீங்கள் இதை பற்றி குகனோடும் இவரானோம் பாடல் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. பாடல் சொல்லணும்னு அவசியம் இல்லை. குகனோடு வாங்கிட்டோம். சரி, நீங்கள் வரிசையாக கதையாக போகிறா இருந்தால் அதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன். ராமாயணத்தினுடைய தொடக்கத்துக்கு வரேன். விஸ்வாமித்திரர் வருகிறார். எங்கே வருகிறார்? தசரதனுடைய அவைக்கு வருகிறார். என்னத்துக்கு? அவர் கூட அவர் நடத்த யாகத்தை காப்பாற்றுவதற்காக என் கூட ராமனை அனுப்புன்னு சொல்லத்துக்கு வரார். அப்படி தானே? எல்லோரும் ராமாயணம் படிச்சிருக்கோம் தானே? சார், இங்கே ஒரு சிறப்பு இருக்குது சார். இது ராமனுக்கான சிறப்பு. என்ன சிறப்பு என்று கேட்டால், ஒரு குரு சிஷ்யனை தேடி போனார் என்ற சிறப்பு. இப்போது சிஷ்யர்கள் குருவை தேடி போவார்கள். சிஷ்யர்கள் தானே குருவை தேடி போகணும். நாம் ஆரம்பித்த உடனே பொண்ணை எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், பையனை எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், எந்த வாத்தியார்கிட்ட சேர்க்கலாம், எங்கே சேர்க்கலாம். ஆனால் குரு இவன்தான் என்னுடைய சிஷ்யன் அப்படின்னு தேடி போய் தசரதன்ட்ட போய் உன்னோட பையனையும் கூட அனுப்பு அப்படின்னு சொல்கிறார். தசரதனுக்கு பயம். எப்படி அனுப்புறது? எதுக்கு அனுப்புறது? நான் பண்ணுற யாகத்தை காப்பாற்றுவதற்காக. அதுக்கு நிறைய இடைஞ்சல் வருகிறது. இந்த யாகம் எதுக்காக? யாகம் என்பதே எதுக்காக? எல்லோருடைய நன்மைக்காக இல்லையா? வேலை என்பது ஊருக்கு விளைத்துடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம். யாகமே எல்லாருக்காக, நல்லவர்களுக்காக, சுபிட்சத்துக்காக. அதுக்கு அரக்கர்கள் இடைந்தல் பண்ணுகிறார்கள். அதை ஜெயிக்கிறதுக்கு என் கூட ராமன் வரணும். இந்த ராமாயணத்தினுடைய கோர் பிரின்சிபல் என்ன தெரியுமா? துஷ்ட சம்ஹார சிஷ்ட பரிபாலன, துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன. அப்படின்னா என்ன அர்த்தம்? துஷ்ட நிகிரகன்னா துஷ்டர்களை களைய வேண்டியது. சிஸ்டர்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிடையாது. கந்த சஷ்டி கவசம் என்ன வரும்? சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டருக்கு அருளும். ஓஹோ, சகோதரிகளுக்கு அருள் கூட. அப்படி அர்த்தமா? சிஸ்டர்னா சிரேஷ்டர்னு அர்த்தம். சிரேஷ்டர்னா சிறந்தவர்கள்னு அர்த்தம். ஆண்டோர்கள் சான்றோர்கள்னு அர்த்தம். அப்போ தர்மத்தை காப்பாற்றணும், அதர்மத்தை அழிக்கணும். அதற்காகத்தான் ராமனை காட்டுக்கு கூட்டு போறார். ராமாயணம் முழுக்காக தான் சார். ராமனுடைய செய்தி என்ன என்றால், எல்லா இடத்துலையும் அசுரர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு இருக்கிறார்கள், நாளைக்கு கோயிலுக்கே போகக்கூடாதுங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அசுரர்கள் இருப்பார்கள். எல்லா இடத்துலையும் அவர்களை சம்ஹாரம் பண்ணுவது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, அகிம்சைக்கும் ஒரு செக்குலரிசத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னேன் தெரியுமா? ஹிந்து தர்மம் உங்களுக்கு அகிம்சையை போதித்ததானா? இல்லவே இல்லை. சமுதாயத்துக்கு அகிம்சையை போதிக்கல. தீபாவளி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே விஜயதசமி ராமன் ராவணனை வென்ற நாள், சூரசம்ஹாரம். கந்தன் நமக்கு நடக்குதுல்ல, கந்தன் சூரனை வென்ற நாள் சம்ஹாரம் தான் பண்ணியிருக்கான். சம்ஹாரம் தான் பேசும். காளி மகிஷாசுரனை சம்ஹாரம் தான் பண்ணியிருக்கான்.
ஐயப்பனுடைய கதையும் அப்படித்தான். அப்போ நீ பார்த்துட்டு கையை கட்டிட்டு அகிம்சையாக இருன்னு தர்மத்துக்காக போராடு. தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா. அறம் காத்தால் அறம் நம்மை காக்கும். ராமாயணத்தினுடைய பாடல் தர்மன்ய. ராமன் எதற்காக பிறந்தான் என்றால் அறம் காக்க. ஆகையினால தான் கம்பன் சொல்லுகிறான், நடையில் நின்றுயர் நாயகன் மரியாதா புருஷோத்தம் ராம், காசில் கொற்றத்து ராமன். இதெல்லாம் கம்பனுடைய வார்த்தைகள், கம்பனுடைய வார்த்தைகள். எந்த தூசும் இல்லாத, எந்த குறையும் இல்லாத ராமன். ஆகையினால தான் விஸ்வாமித்திரர் வந்து கூப்பிடுகிறார். போறாரு. அகலிகை கதை தெரியும் நமக்கு, தாடகை கதை தெரியும். ஒவ்வொன்றா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. திருப்பி திருமணம் முடிந்து வருகிறார். இப்போ பாருங்கள், அந்த வில்லை உடைக்கிறார் தெரியும் இல்லையா? சிவதனசு விஷ்ணு தனசு எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். பரசுராம பங்கமும் தெரியும். அந்த சிவதனசை உடைக்கிறார். அவர் போகும்போது யாருக்கும் தெரியாது. விஸ்வாமித்திரர் கூட தசரதன் அனுப்பும்போது என் பையன் கல்யாணம் பண்ணிட்டு தான் வருவான்னு தெரியாதுல்ல. அதாவது குரு சொல்கிறத நீ எப்போ கேட்குறையோ அப்போ உனக்கு எது எந்த காலத்தில் நடக்குமோ அது நடக்கும். அதுதான் இது பாடம். குரு சொல்கிறத எப்போ கேட்குறியோ அப்போ எந்த காலத்தில் எது நடக்குமோ அது நடக்கும். போகிறாரு, சீதையை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படி வர்றாரு. வர்ற வழியில் பரசுராமன் வந்து இந்த விஷ்ணு தனசை பிடிக்க முடியுமான்னு கேட்குறாரு. பரசுராம பங்கம்னு ஒரு அத்தியாயம் இருக்குது. அப்போ பரசுராமனுடைய விஷ்ணு தனசையும் உடைக்கிறார். உடைச்சிட்டு என்ன சொல்கிறாரு? என் அம்புக்கு குறி என்னன்னு கேட்குறார். என்னுடைய அம்புக்கு குறி என்ன? அவனை வந்து பரதேசியாக மாட்டுகிறார்கள். அப்போது அந்த அம்பு ஒரு வில் அங்கே வருகிறது. ஒரு கர்வபங்கம் அங்கே வருகிறது. ஒரு குருவனுடைய உயர்வு அங்கே வருகிறது. ஸோ அது முடிந்து விட்டது சார். வர்றாங்க, திருப்பி கல்யாணம் முடியுது. திருப்பி கல்யாணத்துக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் என்று வருகிறது. பட்டாபிஷேகத்தில் வந்து கைகை குறுக்கிடுகிறாள், கூனி கொடுக்குறாள். அது வரைக்கும் யாரும் இல்லை. அதுக்கு முந்தின நான் முதல்ல செய்தி கேட்ட உடனே முதல்ல சந்தோஷப்பட்டது கைகேயி. அதாவது ராமனுக்கு எதிரி 3 கையா. கையே எதிரி, அது வேற. யாருக்காவது புரிஞ்சா வச்சிருந்தான். ராமனுக்கு எதிரி தாடகை, சூர்பனகை, இன்னொரு கை கைகை. இந்த கையெல்லாம் எதிரியா இருக்குன்னா மொத்தமாக இன்னைக்கு கை எதிரியா இருக்கு ராமனுக்கு. புரிஞ்சு வச்சா? நான் சொன்ன கை எதுன்னு புரிஞ்சு வச்சு இல்லையா? ஆகையினால கைகை, சூர்பனகை, தாடகை வந்த உடனே திருப்பி போகக்கூடிய சூழல் வருகிறது. திருப்பி காட்டுக்கு போகும்போது அந்த யுத்தம் இருக்கிறது. ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் யுத்தம் என்று சொல்கிறார்கள். மாரிசனுக்கு முன்னால் இந்த அது டக்குன்னு எனக்கு பேர் வர மாட்டேங்குது பாருங்கள், நான் முடிச்சிடுறேன். அப்போ அந்த யுத்தத்தையும் முடிக்கிறார் ராமன். என்னென்ன ஏதோ ஒரு சீட்டு கொடுத்துருக்காருங்களா? கண்டிப்பாக அந்த சீட்டை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் ஸ்டாலின் கிடையாது. அதை படிக்க மாட்டேன்னு சொன்னேன், வேறு ஏதாவது நினச்சிடாதீங்க. இது அரசியலாக சொல்லலை. அந்த யுத்தத்துக்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் ஜடாயு கதை உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கதையாக நான் போகணும்னு அவசியம் இல்லை. ஜடாயு கதை உங்களுக்கு தெரியும். இந்த ராமன் அந்த மாரீசன் மாயமான் வருகிறது. மாயமான் தூக்கிட்டு போகிறாங்க. வாலிவதம் வருகிறது. இப்போது சுக்ரீவன்ட்ட நான் ஒவ்வொரு கதையாக போனால் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றா போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. சீக்வன்ஸெல்லாம் போனால் எப்போ முடியுங்கிற ஒரு பயம் இருக்குது.
அங்கே தான் ஆஞ்சநேயர் வர்றார். வாலிட்ட நீங்கள் பாருங்கள், சுக்ரீவன்ட்ட ஒரு என்ன ப்ராமிஸ் கொடுக்குறார்? வாலியை கொன்று உன்னுடைய அரசாங்கத்தை உன்கிட்ட கொடுப்பேன்ட்டார். புரிஞ்சுதா? அந்த யுத்தம் வாலிக்கும் இவருக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. 2 பேரும் மாலை போட்டுக்கிறாங்க. மாலை உத்தர் மட்டும் போட்டுக்கிறாரு. ஏன்னா வாலிகிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தே என்ன, எதிரினுடைய பாதி அவருக்கு போயிடும். ஆகையினால மறைந்திருந்து வாலியை கொள்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ வாலிட்டு ஒரு அம்பு போய் பாய்கிறது. அந்த அம்புல என்ன இருக்குது? ராம என்ற ராமநாமம் இருக்கிறது. மும்பை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும். அந்த பாடல் இருக்கா இல்லையா? எதை கண்களில் தெரிய கண்டான்? ராம என்ற நாமத்தை வாலி கண்களில் தெரிய கண்டான். அப்போ ராமனுக்கு வாலிக்கு கோபம் வருது. முதல்ல கோபம் வருது, அப்புறம் ராமனா என்ன பண்ணிட்டான் அவனால் நம்ப முடிகிறது. இப்போ கம்பன் சொல்லுகிறார், மூல மந்திரம் என்று ராமனை சொல்லுகிறார். மும்பை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, உலகத்துக்கும் மூல மந்திரம் ராமன் என்று சொல்லுகிறார். அதே கம்பராமாயணத்தில் கம்பன் 2 பாடல்கள், நிறைய பாடல்கள் இருக்குது பாருங்கள். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினான். ராம நாமத்துக்கான சக்தி நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினாள். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாகும், வீடியல் வலியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீர்வட்டு ஒளிய வாகை சூடிய ராமன் தோல் வழி கூறுவோர். இப்பெல்லாம் ராமநாமத்தை சொல்கிறார். இந்த ராம யாத்திரை ஆரம்பித்த போது கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் இந்த பக்கம் வரேன். நான் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். ஒரு அரசியல் தலைவர், அந்த அரசியல் தலைவர் சொன்னார், வித் ராம் எவரிபடி இஸ் a ஹீரோ, வித்தவுட் ராம் எவரிபடி இஸ் a ஜீரோ. அர்த்தம் புரிஞ்சதா? வித் ராம் எவரிபடி இஸ் a ஹீரோ. எல்லாரும் ராமன் இருந்தால் எல்லாரும் ஹீரோ, ராமன் இல்லைன்னா நீ ஜீரோ. என்னடா இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா, இது ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்மெண்ட்டா